Hello viewers, welcome to Road to Success YouTube channel. Last classல exercise 1.4 ரிலேட் ஆகக்கூடிய எல்லா எக்ஸாம்பிள் சம்ஸும் பார்த்தோம். அதுக்கான லிங்கையும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், போய் செக் பண்ணிக்கோங்க. இன்னைக்கான கிளாஸில் எக்ஸசைஸ் 1.4ல் உள்ள எல்லா ப்ராப்ளம்ஸும் பார்க்கலாம். அதில் ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் பாருங்கள். Determine whether the graph given below represent functions. Give reason for your answer conjuring each graph. அதாவது ஒரு கிராஃப் கொடுத்துட்டு அது ஃபங்க்ஷனாக இல்லையான்னு சொல்லியிருக்கான். ஓகேவா, நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு கிராஃப் வந்து ஃபங்க்ஷனாக இல்லையா அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், அந்த கிராஃபில் ஒரு வெர்டிக்கலாக ஒரு லைன் வரைஞ்சி அந்த லைன் வெர்டிக்கலாக வரைகிற லைன் வந்துட்டு அந்த டயக்ராமை எத்தனை பாயிண்ட் கட் பண்ணுது அப்படின்னு சொல்லி நோட் பண்ணுவோம். இப்போ 1 பாயிண்ட் கட் பண்ணால் மட்டும்தான் அது ஃபங்க்ஷன். ஒன்றுக்கு மேலே 2 பாயிண்ட்ஸோ 3 பாயிண்ட்ஸோ கட் பண்ணால் நாட் அ ஃபங்க்ஷன். ஓகேவா, இப்போ இதுதானே கிராஃப், அதாவது கிராஃபில் அவங்க கொடுத்துருக்கல கர்வ் தானே, இந்த கர்வில் நம்ம ஒரு வெர்டிக்கல் லைன் வரையணும். ஓகேவா, வெர்டிக்கல் லைன் நம்ம வரையலாம். ஓகே, ஒரு வெர்டிக்கல் லைன் வரைஞ்சிருக்கேன் பாருங்க. அப்போ அந்த வெர்டிக்கல் நான் வரைகிற வெர்டிக்கல் லைன் வந்துட்டு எத்தனை பாயிண்ட்டை கட் பண்ணது சொல்லுங்க பாருங்க. இந்த கர்வ்ல நான் வரைஞ்ச வெர்டிக்கல் லைன் எத்தனை பாயிண்ட்டை கட் பண்ணுது? 1 2 2 பாயிண்ட்டை கட் பண்ணுது. அப்படி ஓகே தானே, 2 பாயிண்ட்டை கட் பண்ணுது. அப்போ ஒரு கிராஃப் வந்துட்டு ஒரு பாயிண்ட்டை கட் பண்ணால் மட்டும்தான், ஒரு கிராஃப்ல உள்ள கர்வ்ல நம்ம ஒரு வெர்டிக்கல் லைன் வரைஞ்சோம்னா அது வந்து ஒரு பாயிண்ட்டை தான் கட் பண்ணணும். ஆனால் இங்கே வந்து 2 பாயிண்ட்டை கட் பண்ணுது. ஓகேவா, 2 பாயிண்ட்டை கட் பண்ணாலே அது வந்து நாட் அ ஃபங்க்ஷன் தான். ஓகேவா, அப்போ இந்த கிராஃப் என்னது, நாட் அ ஃபங்க்ஷன். அப்போ எப்படி எழுதணும், நான் அந்த கட் பண்ணுற பாயிண்ட்டுக்கு நான் ஏ பி அப்படின்னு ஒரு நேம் கொடுத்துக்கிறேன். PQRS அதெல்லாம் வந்து நம்மளோட கம்ஃபர்டபிலிட்டி தான். ஓகேவா, நம்ம பாயிண்ட்டுக்கு என்ன பேர் வேணாலும் கொடுக்கலாம். நான் கட் பண்ணுற பாயிண்ட்டுக்கு ஏபின்னு சொல்லி கொடுக்குறேன். இதில் என்ன வரும், அப்போ எப்படி எழுதலாம், தி வெர்டிக்கல் லைன் cuts the point A and B. Hence, it is not a function. புரிஞ்சுதா, எப்படி வந்துட்டு ஃபங்க்ஷன் இல்லை சொன்னேன்னு. இப்போது செகண்ட் கிராஃப் பாருங்கள். எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸில் ஒரு கர்வ் கொடுத்துட்டு இது ஃபங்க்ஷனாக இல்லையான்னு சொல்லி கேட்குறாங்க. ஃபங்க்ஷனாக இல்லையான்னு கண்டுபிடிக்க என்ன பண்ணுவோம், சேம் அதே மாதிரி நம்ம ஒரு வெர்டிக்கல் லைன் ட்ரா பண்ணி அது வந்து எங்கெங்கெல்லாம் இன்டர்செக்ட் ஆகுது, எத்தனை பாயிண்டில் கட் ஆகுது அப்படிங்கிறத பார்த்து தான் நம்ம ஃபங்க்ஷனாக இல்லையான்னு சொல்லுவோம். ஓகேவா, அப்போது இந்த கர்வில் நம்ம ஒரு வெர்டிக்கல் லைன் வரைஞ்சிக்கலாம். எந்த சைடு வேணாலும் வரையலாம், ஆனால் கர்வுக்குள்ளே வரையணும். ஓகேவா, இப்போ நான் வந்து ரைட் சைடு வரைகிறேன் பாருங்கள். ஓகே, ஒரு வெர்டிக்கலாக ஒரு லைன் வரைஞ்சிருக்கேன். இந்த வெர்டிக்கல் லைன் வந்துட்டு எனக்கு எத்தனை பாயிண்ட்டை கட் பண்ணுது, எனக்கு ஒரு பாயிண்ட் தானே கட் பண்ணுது. அப்போ வந்து இது வந்து ஃபங்க்ஷனாக இல்லையா, இது கண்டிப்பாக ஃபங்க்ஷன் தான். இதே எனக்கு 2 பாயிண்ட் கட் பண்ணுச்சுன்னா அது நாட் அ ஃபங்க்ஷன். நான் இங்கே வெர்டிக்கல் லைன் வரைஞ்சா மட்டும் எனக்கு 1 பாயிண்ட் கட் பண்ணாது. இங்கே சப்போஸ் இங்கே நான் ஒரு வெர்டிக்கல் லைன் வரைஞ்சாலும் எனக்கு இங்கே மட்டும்தான் கட் பண்ணும். சரியா, அப்போது இங்கே இந்த கிராஃபில் நம்ம எந்த சைடு வெர்டிக்கல் லைன் வரைஞ்சாலுமே எனக்கு ஒரு பாயிண்ட் தான் கட் ஆகுது. அப்போ இது ஃபங்க்ஷனாக இல்லையா, கண்டிப்பாக ஃபங்க்ஷன். இது எப்படி எழுதலாம், தி வெர்டிக்கல் லைன் in graph cuts at most 1 point. Hence, it is a function. புரிஞ்சுதா, இந்த கிராஃப் நான் எப்படி ஃபங்க்ஷன்னு சொன்னேன்னு. இப்போது நெக்ஸ்ட் கிராஃப் பாருங்கள். இதில் ஒரு கிராஃபில் எஸ் மாதிரி ஒரு கர்வ் கொடுத்துட்டு இது ஃபங்க்ஷனாக இல்லையான்னு சொல்லி கேட்குறாங்க. சேம் அதே மாதிரி நம்ம வந்து இந்த கர்வுக்குள்ளே ஒரு வெர்டிக்கல் லைன் வரைய போகிறோம். ஓகேவா, எந்த சைடு வரையலாம், சரி லாஸ்ட் சம்மில் வந்து ரைட் சைடு வரைஞ்சோம், இப்போ லெஃப்ட் சைடில் வரையலாமா. ஓகே, இங்கே பாருங்கள், கர்வுக்குள்ளே தான் வரையணும். அதே மாதிரி இங்கேயோ வரையக்கூடாது. அதாவது கர்வ் வந்துட்டு இப்படி கொடுத்துருக்கனால இந்த கர்வுக்குள்ளே தான் வரையணும். இந்த கர்வ் எவ்வளோ இப்போ இவ்வளோ இது வந்து கர்வ்னா இதுக்குள்ளே தான் நம்ம வரையணும். இது வந்து கர்வ்னா இது வந்து ஒரு லைன் அவங்க கொடுத்துருந்தாங்கன்னா இந்த லைனில் தான் வரையணும். அதை விட்டுட்டு
நம்ம வந்துட்டு இந்த இப்படி ஒரு கர்வ் கொடுத்துருக்கும் போது இந்த சைடு நம்ம லைன் வரைஞ்சு இது கட் ஆகலையே, அப்போ இது ஃபங்க்ஷன் தானே அப்படின்னு நம்ம சொல்லிடக்கூடாது. சரியா? அவங்க என்ன கர்வ் வந்து கொடுத்துருக்காங்களோ அந்த கர்வுக்குள்ளே தான் நம்ம வந்துட்டு என்ன வரையணும், கர்வுக்குள்ளே தான் நம்ம வந்துட்டு லைன் வரையணும். அதை விட்டுட்டு நம்ம கர்வில் வரையாமல் சைட்லேயோ இந்த சைட்லேயோ வரைஞ்சிட்டு இது வந்து கட் ஆகலை ஃபங்க்ஷன் தானே அப்படின்னு சொன்னால் அது வந்துட்டு தப்பு, ஆக்சுவலாக ராங். ஓகேவா? அப்போது இந்த கர்வில் நம்ம ஒரு வெர்டிக்கல் லைன் வரையலாம். இங்கே வரைவோமா? ஓகே, இங்கே வந்துட்டு ஒரு வெர்டிக்கல் லைன் வரைஞ்சிருக்கேன். அப்போ இது வந்து எங்கெங்கெல்லாம் கட் பண்ணுதுன்னு பாருங்கள். 1 2 3 3 பாயிண்ட்ஸில் கட் பண்ணுது. இப்போ இந்த சைடு வரைஞ்சாலுமே எனக்கு 3 பாயிண்ட்ஸில் கட் பண்ணோம். அப்போது எனக்கு வந்துட்டு இது வந்து ஃபங்க்ஷனாக இல்லையா? கண்டிப்பாக நாட் அ ஃபங்க்ஷன். ஓகேவா? ஏன்னா ஒரு லைன் வந்து எனக்கு ஒரு தடவை தான் கட் பண்ணணும், ஒரு பாயிண்ட் தான் எனக்கு கொடுக்கணும், அப்போ நான் மட்டும்தான் அது எனக்கு ஃபங்க்ஷன். ஓகேவா? ஏன்னா ஃபங்க்ஷனோட டெஃபினேஷனே யூனிக் இமேஜ் தான். ஆனால் இங்கே வந்து 3 டைம்ஸ் கட் பண்ணிடுச்சு. சரியா? அப்போது இதுக்கு வந்து கண்டிப்பாக ஃபங்க்ஷன் இல்லை. இது எப்படி எழுதலாம்? இந்த வெர்டிக்கல் லைன் கட்ஸ், இந்த பாயிண்ட்டுக்குலாம் ஒரு நேம் கொடுத்துக்கலாம், ABC. ஓகேவா? அப்போ எப்படி எழுதலாம்? தி வெர்டிக்கல் லைன் கட்ஸ் the point ABC. அப்போ என்ன ஆகும்? இந்த கிராஃப் வந்து ஃபங்க்ஷனா இல்லையா? ஹென்ஸ் இட் இஸ் நாட் அ ஃபங்க்ஷன். புரிஞ்சுதா எப்படி நான் வந்து நாட் அ ஃபங்க்ஷன் சொன்னேன்னு? இப்போது நெக்ஸ்ட் கிராஃப் பாருங்கள். அதாவது இந்த கிராஃபில் ஒரு ஸ்ட்ரைட் லைன் மாதிரி ஒரு கர்வ் கொடுத்துட்டு, ஒரு ஸ்ட்ரைட் லைன் கொடுத்துட்டு இதில் வந்துட்டு ஃபங்க்ஷனாக இல்லையான்னு கேட்டிருக்காங்க. சேம் அதே மாதிரி ஒரு வெர்டிக்கல் லைன் ட்ரா பண்ண போகிறோம். எந்த சைடு வேணாலும் நம்ம ட்ரா பண்ணலாம், ஆனால் இந்த லைனுக்குள்ளே ட்ரா பண்ணணும். இப்போ இங்கே ஒரு வெர்டிக்கல் லைன் ட்ரா பண்ணுறேன் பாருங்கள். எங்கெங்கெல்லாம் கட் ஆகுதுன்னு பாருங்கள். இந்த லைனுக்குள்ளே எங்கெங்கெல்லாம் கட் ஆகுது? இங்கே மட்டும்தான் கட் ஆகுது எனக்கு. ஓகேவா? இங்கே மட்டும்தான் கட் ஆகுது, வேறு எங்கேயுமே கட் ஆகிறதுக்கு சான்ஸ் கூட இல்லை எனக்கு. ஓகேவா? ஸோ இது வந்து கண்டிப்பாக ஃபங்க்ஷன் தான். ஓகேவா? ஃபங்க்ஷன் தான். நாட் அ ஃபங்க்ஷன்னா 2 பாயிண்ட் கட் பண்ணணும், அதாவது 1க்கு மேலே எத்தனை பாயிண்ட் வேணாலும் கட் பண்ணலாம், அது வந்துட்டு நாட் அ ஃபங்க்ஷன். இதே ஃபங்க்ஷன்னா கண்டிப்பாக 1 பாயிண்ட் தான் கட் ஆகிருக்கணும், 1க்கு மேலே கட் பண்ணியிருக்கவே கூடாது. ஓகேவா? அப்போ என்ன எழுதலாம்? அது வெர்டிக்கல் லைன் cut the point, cut the at most 1 point. Okay, hence it is a function. அவ்வளோதான். இதுதான் வந்துட்டு 4th சப்டிஷனுக்கான ஆன்சர். ஃபர்ஸ்ட் சம் நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போது நெக்ஸ்ட் சம் பாருங்கள். let f such that f from a to b be a function defined by f of x is equal to x by 2 minus 1 where a is equal to 2, 4, 6, 10, 12 and b is equal to 0, 1, 2, 4, 5, 9 represent by first subdivision set of order plus. அதாவது f from a to b ன்னு சொல்லிட்டாங்க. ab அப்படிங்கிற 2 செட்டையும் கொடுத்துட்டு f of x அதோட ரிலேஷனையும் கொடுத்துட்டு ஃபர்ஸ்ட் சப்டிவிஷனில் செட் ஆஃப் ஆர்டர் பாஸ் எழுதுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இதில் கிவன் என்ன? ஃபஸ்ட்டு a is equal to 2, 4, 6, 10, 12. b is equal to 0, 1, 2, 4, 5, 9. ஓகே, இதுதான் வந்து ab 2 செட்டு. நம்மளுக்கு ரிலேஷன் என்னன்னு சொல்லிட்டாங்க. என்ன ரிலேஷன்? f of x is equal to x by 2 minus 1. அதாவது f of x எப்படி கண்டுபிடிக்கணுங்கிற ரூட்டையும் நமக்கு சொல்லியாச்சு. ஓகேவா? இப்போது ஆர்டர் பேர் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஆர்டர் பேர் எப்படி கண்டுபிடிப்போம்? அதாவது 2 வந்து எதுக்கு மேப்பிங் ஆகுதோ அதுதான் 2, something சொல்லிட்டு நம்ம எழுதுவோம். அதாவது x, f of x. அதாவது இதோட மேப்பிங் நம்பர் என்ன, இதோட மேப்பிங் நம்பர் என்ன, இதோட இமேஜ் இதுதான் நம்ம எழுதுவோம். அப்போ இதுக்கு இமேஜஸ்லாம் வேணும்னா முதல்ல f of x கண்டுபிடிக்கணும். அதாவது f of 2, f of 4, f of 6, f of 10, f of 12 கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஃபஸ்ட்டு f of 2.
f of 2னா இங்கே எக்ஸுக்கு பதிலாக 2 2/2 மைனஸ் 1 அப்போ என்ன வரும் 2 1s are 2 1s அப்போ கேன்சல் ஆகிட்டு 1 மைனஸ் 1 0 ஓகேவா. நெக்ஸ்ட் என்ன வரும் 2க்கு அடுத்து 4 f of 4 4/2 மைனஸ் 1 is equal to 2 1s are 2 2s are அப்போ 2 minus 1 is equal to 1. Next f of 6 என்ன வரும் 6/2 minus 1 2 1s are 2 3s are அப்போ என்ன வரும் 3 minus 1 is equal to 2 ஓகேவா. நெக்ஸ்ட் என்னது 10 f of 10 is equal to 10/2 minus 1 is equal to 2 1s are 2 5s are so 5 minus 1 is equal to 4. Okay, next f of 12 f of 12 என்ன வரும் 12/2 minus 1 is equal to 2 1s are 2 6s are அப்போ 6 minus 1 is equal to 5. ஓகேவா. f of x அதாவது 2 4 6 10 12 எல்லாத்துக்கும் இமேஜ் என்ன அப்படிங்கிறது கண்டுபிடிச்சாச்சு. இப்போ செட் ஆஃப் ஆர்டர் பேஸ் எழுதுறது ஈஸி. ஓகேவா. ஆர்டர் பேஸ் எப்படி எழுதுவோம் அப்போ f is equal to 2 வந்து எதுக்கு மேப் ஆகுது 0க்கு அப்போ 2, 0 4 எதுக்கு மேப் ஆகுது 1க்கு 4, 1 6 எதுக்கு மேப்பிங் ஆகுது 2க்கு 6, 2 10 எதுக்கு மேப்பிங் ஆகுது 4க்கு 10, 4 12 எதுக்கு மேப்பிங் ஆகுது 5க்கு 12, 5. ஓகே புரிஞ்சுதா. இதுதான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் சப்டிஷனுக்கான ஆன்சர். ஆர்டர் பேர் வந்து f is equal to 2, 0 4, 1 6, 2 0, 10, 4 and 12, 5. ஓகேவா புரிஞ்சுதா. இப்போ செகண்ட் சப்டிஷன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா டேபிள் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஓகேவா. டேபிள் வந்து இதுக்கு எப்படி எழுதணும்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் இது வந்து f is equal to 2, 0 4, 1 6, 2 10, 4 12, 5 இது வந்து லாஸ்ட் சப்டிஷன்ல கண்டுபிடிச்சால ஃபர்ஸ்ட் சப்டிஷன்ல f is equal to என்ன அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சால அதுதான் எழுதியிருக்கேன். இப்போ டேபிள் எப்படி போடணும்னு பாருங்க. டேபிள் ஃபர்ஸ்ட் என்ன வரும் x இது f of x கரெக்டா. அப்போ எக்ஸ் வந்துட்டு என்ன அவங்க ஆல்ரெடி கொடுத்தாச்சு. எக்ஸ் வந்து ஆக்சுவலாக டொமைன். ஓகேவா. எஃப் ஆஃப் எக்ஸுங்கிறது கோடொமைனில் உள்ள ரேஞ்ச். ஓகே கோடொமைன் அப்படியே எழுதக்கூடாது. கோடொமைனில் எதெல்லாம் மேப்பிங் ஆகுதோ ரேஞ்சாக கிடைக்குதோ அது மட்டும் தான் எழுத முடியும் எஃப் ஆஃப் எக்ஸ். எக்ஸ் வந்துட்டு நம்ம டொமைன் டேரெக்டாக எழுதிடலாம். 2 நெக்ஸ்ட் 4 நெக்ஸ்ட் 6 நெக்ஸ்ட் 10 next 12. ஓகேவா. இதோட முடிச்சுக்கலாம். இது வரைக்கும் தான் நம்ம 12 வரைக்கும் நம்பர் கொடுக்கலாம். 12 வரைக்கும் நம்பர் போட்டுட்டு இப்போ 2 வந்து எதுக்கு போகுது 0க்கு போகுது. 2 வந்து எதுக்கு போகுது 0க்கு போகுது. 4 வந்து எதுக்கு போகுது 1க்கு போகுது. 6 வந்து எதுக்கு போகுது 2க்கு போகுது. 10 வந்து எதுக்கு போகுது 4க்கு போகுது. 12 வந்து எதுக்கு போகுது 5க்கு போகுது. ஓகேவா. இதுதான் வந்துட்டு டேபிள் ரெப்ரசன்டேஷன். டேபிள் கேட்டால் இப்படி தான் எழுதணும். ஓகேவா. நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்கன்னா ஆரோ டயக்ராம். ஆரோ டயக்ராம் எப்படி வரைவோம் நம்ம, அதாவது டொமைன் கோடொமைன் போட்டுட்டு எதுக்கெல்லாம் மேப்பிங் ஆகுது அப்படிங்கிறத நம்ம மேப்பிங் போட்டு காட்டுவோம். ஓகேவா. எப்படி எழுதுவோம் ஃபஸ்ட்டு இது வந்துட்டு எக்ஸில் உள்ள எலமெண்ட்ஸ் ஒயில் உள்ள பி இது ஏல உள்ள எலமெண்ட்ஸ் இது பியில் உள்ள எலமெண்ட்ஸ் ஏ பி நேமிங் கொடுத்துட்டு ஏல என்னென்னலாம் வந்துச்சு 2 4 6 10 12 பியில் என்னென்ன எலமெண்ட்ஸ்லாம் வருது 0 1 2 4 5 9. ஓகேவா. இது வந்து ஏல உள்ள எலமெண்ட்ஸ் இது பியில் உள்ள எலமெண்ட்ஸ். இப்போ எதுக்கெல்லாம் மேப்பிங் ஆகுது நம்மளுக்கு வந்துட்டு நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சிட்டோம். என்னது எஃப் முன்னாடியே நம்ம ஃபர்ஸ்ட் சப்டிஷன்ல என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட்டோம். என்னது 2 வந்து 0க்கு போகுது, 4 வந்து 1க்கு போகுது, 6 வந்து 2க்கு போகுது, 10 வந்து 4க்கு போகுது, 12 வந்து 5க்கு போகுது. ஓகே 12 வந்து 5க்கு போகுது. இது வந்துட்டு இப்படி தான் ஆரோ டயக்ராம் போடணும். ஆரோ டயக்ராம்லேயே தெரிஞ்சிருக்கும் என்ன ஃபங்க்ஷன் ஆரோ இதுலேயே தெரிஞ்சு போச்சு. என்னது ஒரு எலமெண்ட் ஒரு நம்பருக்கு தான் மேப்பிங் கொடுக்குது, ஒரு எலமெண்ட் ஒரு நம்பர்கிட்ட தான் மேப்பிங்கும் வாங்குது. அப்போது இது என்னது 1 1 ஃபங்க்ஷன். புரிஞ்சுதா. இப்போ பாருங்கள் நெக்ஸ்ட் வந்துட்டு என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்கன்னா கிராஃப். அதாவது கிராஃபில் வந்து இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே மார்க் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேவா. ஃபஸ்ட்டு வந்து 2, 0 2, 0னா என்ன வரும் 2ல்
2ங்கிறது எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் 0ங்கிறது ஒய் ஆக்சிஸ். அப்போ 2,0ன்னு இங்கே கிடைக்கும். ஓகேவா, இதான் 2,0. 4,1னா 4ல் 1 பார்க்கணும். 4ல் 1 இங்கே வருமா, இதுதான் 4,1. அதுக்கப்புறம் 6,2 6ல் 2 பார்க்கணும். 6ல் 2 இங்கே வருமா, இது வந்து 6,2. நெக்ஸ்ட்டு 10,4 10,4னா 10ல் 4 பார்க்கணும். 4 எங்கே இருக்குது, இங்கே இருக்கா, 10,4. நெக்ஸ்ட்டு 12ல் 5 பார்க்கணும். 12,5னா 12ல் 5 பார்க்கணும். இங்கே இருக்குமா, இதுதான் 12,5. புரிஞ்சுதா? இதுதான் வந்துட்டு கிராஃப் ரெப்ரசன்டேஷன். ஓகேவா, இப்படி தான் வந்துட்டு கிராஃப் மார்க் பண்ணணும். அதாவது 2,0னா 2ல் 0 பார்க்கணும். 4,1னா 4ல் 1 பார்க்கணும். 6,2னா 6ல் 2 பார்க்கணும். 10,4னா 10ல் 4 பார்க்கணும். 12,5னா 12ல் 5 பார்க்கணும். ஓகேவா, மாற்றி வந்துட்டு மார்க் பண்ணியிருக்கலாம். கிராஃபில் வந்துட்டு ஏன்னா நிறைய கோடு இருக்கும். ஸோ லைன்ஸ் வந்துட்டு ஒழுங்காக பார்த்து மார்க் பண்ணுங்கள். இப்போது நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பாருங்கள். ரெப்ரசன்ட் தி ஃபங்க்ஷன் f is equal to 1,2, 2,2, 3,2, 4,3, 5,4 த்ரூ ஆரோ டயக்ராம். அதாவது ஒரு ரிலேஷன் கொடுத்துட்டு அதுலேருந்து ஆரோ டயக்ராம் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஓகேவா, இதில் ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் ஆரோ டயக்ராம் கண்டுபிடிக்கிறது. நெக்ஸ்ட் சப்டிவிஷன் டேபிள் அண்ட் கிராஃப். அதில் ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் பார்ப்போம். இப்போது அவங்களே வந்து எஃப் என்னங்கிறதே கொடுத்துட்டாங்க. எஃப் என்னங்கிறது என்ன கொடுத்துருக்காங்க, 1,2, 2,2, 3,2, 4,3, 5,4 அவங்களே கொடுத்துட்டாங்க. ஸோ இதுலேருந்து நம்ம ஏ அண்ட் பி ஈஸியாகவே நம்மளுக்கே தெரியும். ஃபஸ்ட் இருக்கிறது ஏ, செகண்ட் இருக்கிற நம்பர் வந்து பி. ஓகேவா, நம்ம வந்துட்டு ஏ ஆர்டர் பேர்லேருந்து நம்ம ஏ பி கண்டுபிடிக்கிறது வந்து நம்ம எக்ஸசைஸ் 1.1லேருந்தே நம்ம பார்த்துட்டு வரோம். ஓகேவா, இதில் வந்து ஈஸியாகவே கண்டுபிடிச்சலாம். ஏ என்ன வரும், ஃபஸ்ட்டில் உள்ள எல்லாமே, அதாவது 1, 2, 3, 4, 5 இது வந்து ஃபஸ்ட் நம்பர்ஸ் எல்லாமே ஏ. அதாவது 1, 2, 3, 4, 5. ஓகேவா, இது ஏ. பி பாருங்க, இங்கே வந்துட்டு 2 2 மொத்தம் எத்தனை 2 இருக்குது, 1, 2, 3 3 2 இருக்குது. ஓகேவா, செகண்ட் எப்போதுமே வந்துட்டு எஃப் ஆஃப் எக்ஸ் வந்துட்டு எத்தனை நம்பர் இருந்தாலும் எத்தனை நம்பர் ரிப்பீட் ஆனாலும் நம்ம ஒரு தடவை தானே எழுதுவோம். அப்போ 3 2க்கு பதிலாக நம்ம ஒரு 2 தான் போடணும். ஓகேவா, அப்போ ஒரு 2 போட்டாச்சா. நெக்ஸ்ட்டு 3, நெக்ஸ்ட்டு 4. ஓகேவா, ஏபி நம்ம வந்து ஈஸியாகவே கண்டுபிடிச்சிட்டோம். இப்போது ஆரோ டயக்ராம் வரையலாம். ஏ, இது பி. ஓகேவா, ஏல எலமெண்ட்ஸ் என்னது, 1, 2, 3, 4, 5. ஓகே, பியில் உள்ள எலமெண்ட்ஸ் 2, 3, 4. ஓகேவா, இப்போ நம்ம வந்து ஏலேருந்து இப்போ எதுக்கெல்லாம் மேப்பிங் கொடுக்குதுன்னு சொல்லிட்டு ஃபங்க்ஷன் அவங்களே கொடுத்துட்டாங்க. ரிலேஷன் 1 எதுக்கு மேப்பிங் கொடுக்குது, 2க்கு. 2 எதுக்கு மேப்பிங் கொடுக்குது, 2வும் 2க்கு தான் மேப்பிங் கொடுக்குது. ஓகேவா, இது என்ன ஃபங்க்ஷன் இதிலே தெரிஞ்சு போச்சு. 2 இமேஜ் கிடைக்குதா, அப்போ இது என்னது, ஆன் டு ஃபங்க்ஷன். 3,2 3 வந்து 2, இதுவும் என்னதான் 3 2க்கு தான் போகுது. ஓகேவா, நெக்ஸ்ட்டு 4,3, நெக்ஸ்ட்டு 5,4. ஓகேவா, இது வந்துட்டு ஆக்சுவலாக இது பாருங்களேன், இது வந்து என்ன ஃபங்க்ஷன் வரும், இது வந்து 1க்கு மேற்பட்ட இமேஜும் கிடைக்குது. அந்த சேம் டைம் இதில் உள்ள எல்லா எலமெண்ட்ஸுமே வந்துட்டு ஃபில் ஆயிடுச்சு. அப்போது இது வந்து என்ன ஃபங்க்ஷன், 1 ஆன் டு ஃபங்க்ஷனில் வரும். ஓகேவா, புரிஞ்சுதா? இது வந்து ஆக்சுவலாக இது ஃபங்க்ஷன் சொல்லணுங்கிற அவசியம் இல்லை, பட் நம்ம தெரிஞ்சுக்கணும்ல. நம்ம வந்து இவ்வளவு தூரம் படிக்கிறோம். நம்ம எக்ஸசைஸ் 1.1 இப்போ இந்த சாப்டரே முடிய போகுது. இன்னும் 2 எக்ஸசைஸ் பார்த்துட்டோம்னா இந்த சாப்டரே முடிஞ்சிடும். ஓகேவா, அதனால நம்ம ஃபங்க்ஷன் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்க கற்றுக்கணும். ஓகேவா, இது வந்து ஜஸ்ட் ஆரோ டயக்ராம் மட்டும் கேட்டிருக்காங்க. நீங்கள் ஆரோ டயக்ராம் மட்டும் சொன்னாலே போதும். ஃபங்க்ஷன் அதெல்லாமே எக்ஸாமில் சொல்லணும்னு அவசியம் இல்லை. நான் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காண்டி நான் சொல்கிறேன் இது வந்து என்ன ஃபங்க்ஷன் அப்படின்னு. இப்போ செகண்ட் சப்டிவிஷன் பாருங்க. இதில் வந்து நம்ம டேபிள் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஓகே, டேபிள் எப்படி கண்டுபிடிப்போம், அதாவது இது வந்துட்டு எக்ஸு, இது எஃப் ஆஃப் எக்ஸு. ஓகேவா, எக்ஸ் ஆல்ரெடி நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி நம்ம வந்து ஏபி கண்டுபிடிச்சோமா, என்ன வரும், ஃபஸ்ட்டு 1, 2, 3, 4, 5. 1, 2, 3, 4, 5.
ஓகேவா? இதுதான் வந்து டேபிள். இது இப்போ வந்து மேப்பிங் ஆகுது எதுன்னு பார்க்கலாமா? 1லேருந்து எதுக்கு மேப்பிங் ஆகுது? 2க்கு. 2 எதுக்கு மேப்பிங் ஆகுது? 2க்கு. 3 எதுக்கு மேப்பிங் ஆகுது? 2க்கு. 4 எதுக்கு மேப்பிங் ஆகுது? 3க்கு. 5 எதுக்கு மேப்பிங் ஆகுது? 4க்கு. ஓகேவா? இதுதான் டேபிள் ஃபார்ம். புரியுதா? டேபிள் ஃபார்ம் எப்படி எழுதணும்னு புரியுதா? இப்போ நெக்ஸ்ட் பாருங்க, நம்மள கிராஃப்ல வந்து இந்த பாயிண்ட்டை ரெப்ரசென்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேவா? கிராஃப்ல வந்து இந்த பாயிண்ட் என்னது? 1, 2. 1, 2னா 1ல 2 இங்க வருமா? 1, 2. 2, 2. 2ல 2. 2, 2. 3, 2. 3ல 2. 3, 2. 4ல 3. 4ல 3 இங்க வருமா? 4, 3. 5, 4. 5ல 4 இங்க வருமா? 5, 4. புரிஞ்சுதா? இதுதான் வந்துட்டு கிராஃப் ரெப்ரசன்டேஷன். புரிஞ்சுதா? கிராஃப் எப்படி மார்க் பண்ணணும்னு. இதுதான் வந்து தேர்ட் சம்க்கான ஆன்சர். இப்போ நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பாருங்க. ஷோ தட் த ஃபங்க்ஷன் f from n to n defined by f of x is equal to 2x minus 1 is 1 1 but not on 2. அதாவது ஃபங்க்ஷன் வந்து f from n to n அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. f of xங்கிற ரிலேஷனை கொடுத்துட்டாங்க. இப்போ இது வந்து 1 1 நம்ம சொல்லணும், அதே சமயம் நாட் ஆன் டூ அப்படிங்கிறதையும் சொல்லணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. புரிஞ்சுதா? அதுக்கு நம்ம முதல்ல இப்போ given என்ன ஆக்சுவலி f of x is equal to 2x minus 1. ஓகேவா? இதில் அவங்க வந்துட்டு ஏயும் நேச்சுரல் நம்பர்ஸ் தான், பியும் நேச்சுரல் நம்பர்ஸ் தான் சொல்லியிருக்காங்க. அப்போ ஏ வந்து என்னது? 1, 2, 3, 4, எக்ஸெட்ரா. பி என்னது? பியும் நேச்சுரல் நம்பர்ஸ் தான், 1, 2, 3, 4, எக்ஸெட்ரா. ஓகே, ஏ நேச்சுரல் நம்பர்ஸ் தான், பியும் நேச்சுரல் நம்பர்ஸ் தான். இப்போ இதுக்கான மேப்பிங் என்ன அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ ஃபர்ஸ்ட் f of 1 is equal to 2 into 1 minus 1 is equal to 2 minus 1 1. Next f of 2 என்ன வரும்? 2 into 2 minus 1 4 minus 1 3. Next f of 3 3 into 2 sorry 2 into 3 2 into 3 minus 1 is equal to 6 minus 1 5. f of 4 என்ன வரும்? 2 into 4 minus 1 is equal to 8 minus 1 7. இப்படி போயிட்டே இருக்குமா? இப்போ இது வந்து 1 1 ஃபங்க்ஷன் நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம்? ஃபர்ஸ்ட் ஆரோ டயக்ராம் போடுவோம் பாருங்க. இது வந்து n, இதுவும் இது வந்து a, இது b. ஓகேவா? இப்போ a வந்து b, a வந்து என்னது? 1 2 3 4னு போயிட்டே இருக்கு. பியும் இப்படிதான் 1 2 நேச்சுரல் நம்பர்ஸ் தானே ரெண்டுமே, 1 2 3 4 5 6 7ன்னு சொல்லி போயிட்டே இருக்கு. இப்போ நம்ம எப்படி மேப் பண்ணுவோம்? 1 வந்து எதுக்கு போகுது? 1க்கு போகுது. 1 எதுக்கு போகுது? 1க்கு போகுது. 2 எதுக்கு போகுது? 3க்கு போகுது. 3 எதுக்கு போகுது? 5க்கு போகுது. 4 எதுக்கு போகுது? 7க்கு போகுது. ஓகேவா? இப்போ ஏல உள்ள எல்லா நம்பர்ஸுமே மேப்பிங் போயிட்டே தான் இருக்கு. இப்போ 5 வந்து எதுக்கு போகும்? 5 வந்து 9க்கு போகும். அப்போ 6 இதுல உள்ள எந்த நம்பர் எடுத்தாலுமே அது மேப்பிங் போயிட்டே இருக்கும். ஆனா இதுல உள்ள எந்த நம்பர் எடுத்தாலுமே மேப்பிங் வாங்கியிருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. இதுல இருந்து இப்போ இதுல 1 மேப்பிங் வாங்கியிருக்கு, 2க்கு மேப்பிங் இல்லை, 3 வாங்கியிருக்கு, 4க்கு இல்லை. ஆனா அந்த சேம் டைம் இது வந்துட்டு ஒரு நம்பருக்கு ஒரு நம்பர் தான் மேப்பிங் கொடுக்குது, ஒரு நம்பர் இன்னொரு நம்பர் கிட்ட இருந்து தான் மேப்பிங் வாங்குது. அப்போ இது கண்டிப்பா 1 1 ஃபங்க்ஷன். ஆன்டூ ஃபங்க்ஷன் ஏன் இல்லைன்னு சொல்றோம்னா, இங்க மேப்பிங் வந்து எல்லாத்துக்குமே வரல. இல்ல, மேப்பிங் ஆன்டூ ஃபங்க்ஷனோட டெஃபினேஷன் என்ன? எல்லாத்துக்குமே மேப்பிங் வரணும் எனக்கு, அதான் வந்துட்டு டெஃபினேஷன். அதே மாதிரி ஆன்டூக்கும் சேம் இமேஜ் இருக்கணும், டிஃப்ரெண்ட் இமேஜ் இருக்கக்கூடாது. ஆனால் 1 1க்கு டிஃப்ரெண்ட் இமேஜ் இருக்கணும், சேம் இமேஜ் இருக்கக்கூடாது. ஓகே, இங்கே டிஃப்ரெண்ட் இமேஜ் தானே கிடைக்குது. 1க்கு வந்து இமேஜ் 2க்கு இல்லை, 2க்கு வந்து இமேஜ் 3க்கு இல்லை. அப்போ இது எல்லாமே இது வந்து என்னது? 1 1 ஃபங்க்ஷன். அப்போ எப்படி எழுதலாம்? ஃபர்ஸ்ட் வந்து டிஃப்ரெண்ட் எலமெண்ட்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் இமேஜஸ்.
hence it is a one ஃபங்க்ஷன். அதே மாதிரி நம்ம ஒன் ஃபங்க்ஷன்னு சொன்னால் மட்டும் போதாது, ஆனால் நான் ஆன்டு ஃபங்க்ஷன்னு சொல்லவும் சொல்லியிருக்காங்க. அப்போ ஆன்டு ஃபங்க்ஷன்னா நம்மளுக்கு ரேஞ்சும் ஒன்றா இருக்கணும், கோடொமைனும் ஒன்றா இருக்கணும். அதாவது கோடொமைனில் உள்ள எல்லாத்துக்குமே மேப்பிங் வாங்கியிருக்கணும்ல, அப்போனா மட்டும்தானே ஆன்டு. அப்போ என்ன அர்த்தம்? கோடொமைன் இஸ் நாட் ஈக்குவல் டு ரேஞ்சு. Hence it is not a onto function. புரிஞ்சுதா? இது வந்து ஒன் ஃபங்க்ஷன் எப்படி கண்டுபிடிச்சோம், onto ஃபங்க்ஷன் இல்லைங்கிறத எப்படி சொன்னோன்னு. இப்போ ஃபிஃப்த் சம் பாருங்க. show that the function f from n to n defined by f of m is equal to m cube plus m plus 3 is one function. இதுவும் லாஸ்ட் சம் மாதிரி தான். எப்படின்னா ஃபங்க்ஷன் வந்துட்டு n to n சொல்லிட்டு f of m அதோட ரிலேஷனும் கொடுத்துட்டாங்க. இது வந்து ஒன் ஃபங்க்ஷன் சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் கிவன் என்ன, f of m is equal to m cube plus m plus 3. a வந்து என்னது? a வந்து நேச்சுரல் நம்பர்ஸ், பியும் நேச்சுரல் நம்பர்ஸ். 1 2 3 4 etc. b is equal to b another natural numbers. Natural numbers starts from 1 2 3 4 etc. ஓகேவா? இதுதான் ab. இதுல இருந்து இப்போ நம்ம f of m என்னன்னு கண்டுபிடிக்கணும். f of m யூஸ் பண்ணி f of 1 2 3 இது எல்லாமே கண்டுபிடிக்க போறோம். f of 1 m க்கு பதிலா 1 cube plus 1 plus 3. 1 plus 1 plus 3 5. Next f of 2 cube plus 1 plus 3. 2 cube என்னது 8 plus 1 plus 3 என்ன வரும் 12. f of 3 cube plus 1 plus 3 9. 3 cube வந்து என்னது? 3 cube வந்துட்டு 3 ஸ்கொயர் தான் 9. 3 cube வந்து 27. அதாவது 3 cube 3 into 3 into 3. சரியா? 3 3s are 9, 9 3s are 27. சரியா? 3 cube வந்து 27. 27 plus 1 plus 3 என்ன வரும் 31. ஓகேவா? இப்படி வந்து போயிட்டே இருக்கும். இப்போ இது ஒன் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொன்னா என்ன பண்ணணும்? ஆரோ டயக்ராம் வரையணும். ஓகேவா? இப்போ ஆரோ டயக்ராம் என்னது? a இது a இது b. ஏல என்னென்ன வரும்? 1 2 3 4 எக்ஸெட்ரா. இங்கேயும் 1 2 3 எக்ஸெட்ரா 5 எக்ஸெட்ரா 12 எக்ஸெட்ரா 31 எக்ஸெட்ரா போயிட்டே இருக்கும். ஓகேவா? இப்போ a அதாவது 1 வந்து எதுக்கு மேப்பிங் ஆகுதுன்னு கண்டுபிடிச்சோம்? 5க்கு. அப்போ 1 வந்து எதுக்கு மேப்பிங் ஆகுது? 5க்கு. 2 எதுக்கு மேப்பிங் ஆகுது? 12க்கு. 3 எதுக்கு மேப்பிங் ஆகுது? 31க்கு. அப்போ 4 எதுக்கு மேப்பிங் ஆகும்? 4 வந்து 64க்கு மேப்பிங் ஆகும். அப்போது இதில் உள்ள எல்லா எலமெண்ட்ஸுமே மேப்பிங் கொடுக்கும் கண்டிப்பாக. இப்போ எந்த எலமெண்ட் எடுத்தாலுமே கண்டிப்பாக அதுக்கு வந்து எஃப் ஆஃப் எம்மில் போய் அப்ளை பண்ணி நம்ம அதுக்கு இமேஜ் கண்டுபிடிச்சி கண்டிப்பாக அது மேப்பிங் கொடுக்கும். ஆனால் இங்கே உள்ள எல்லா இமேஜும் நம்மளுக்கு வாங்கலை. ஸோ கண்டிப்பாக அது ஆன்டு ஃபங்க்ஷன் இல்லை அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு. அதே மாதிரி ஒரு இமேஜ் ஒரு எலமெண்ட் ஒரு எலமெண்ட்டுக்கு தான் மேப்பிங் கொடுக்குது. ஒரு எலமெண்ட் இருந்து தான் மேப்பிங்கும் வாங்குது. அப்போது இது வந்து என்னது? ஒன் ஃபங்க்ஷன். ஒன் ஃபங்க்ஷனா என்னது? டிஃப்ரெண்ட் இமேஜ் இருக்கணும். அதாவது 1க்கு இருக்க இமேஜ் 2க்கு இருக்கக்கூடாது, 2க்கு இருக்கிறது 3க்கு இருக்கக்கூடாது. அதாவது டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும். ஓகேவா? சேம் இமேஜ் இருக்கக்கூடாது. அப்போ இது வந்து என்ன ஃபங்க்ஷன்? ஒன் ஃபங்க்ஷன். ஓகேவா? சொல்லிடலாமா ஃப்ரம் த டயக்ராம்? Different element has different images. Hence it is a function.
என்ன ஃபங்க்ஷன்? ஹென்ஸ் இட் இஸ் அ ஒன் ஒன் ஃபங்க்ஷன். சாரி, ஓகேவா? ஃபங்க்ஷன் அவங்களே சொல்லிட்டாங்க. ஹென்ஸ் இட் இஸ் அ ஒன் ஒன் ஃபங்க்ஷன். ஓகேவா? எப்படி ஒன் ஒன் ஃபங்க்ஷன் சொன்னோன்னு புரிஞ்சுதா? இதுதான் 5th சம்க்கான ஆன்சர். இப்போ நெக்ஸ்ட் சம் பாருங்க. let a is equal to 1, 2, 3, 4 and b is equal to n. let f from a to b be defined by f of x equal to x cube. then find the range and identify the type of function. அதாவது ஏங்கிற செட் கொடுத்துருக்காங்க, b வந்து நேச்சுரல் நம்பர்ஸ்னு சொல்லிட்டு அதோட ரிலேஷன் வந்து f of x equal to x cubeன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கு நம்ம ரேஞ்சும் அது என்ன ஃபங்க்ஷன்னு கண்டுபிடிச்சா போதும் அப்படிங்கிறது மட்டும் கொஸ்டின். ஓகேவா? இல்லை கிவன் என்னன்னு பாருங்க. a is equal to 1, 2, 3, 4. b என்னது? நேச்சுரல் நம்பர்ஸ்னா 1, 2, 3 எக்ஸெட்ரா போயிட்டே இருக்கும். ஓகேவா? இதுதான் வந்துட்டு b, இது a. ரிலேஷன் என்னது? f of x is equal to x cube. அப்படின்னா என்ன வரும்? f of 1, 2, 3, 4 நம்ம தான் கண்டுபிடிக்கணும். f of 1 என்ன வரும்? 1 cube is equal to 1. f of 2 என்ன வரும்? 2 cube is equal to 8. f of 3 என்ன வரும்? 3 cube, that is 27. ஓகேவா? 3 cubeனா என்னதுன்னா 3 into 3 into 3, that is 27. f4 4 cube is equal to 64. அதாவது 4 into 4 into 4. 4 4s are 16, 16 4s are 64. ஓகேவா? இது 4 வரைக்கும் தான் கொடுக்குறாங்க, நம்ம 4 வரைக்கும் கண்டுபிடிச்சாலே போதும். இப்போ இதோட ரேஞ்ச்னா என்ன? மேப்பிங் வாங்குது. இதெல்லாம் எதுக்குப்பா மேப்பிங் வாங்குது? 1 வந்து எதுக்கு வாங்குது? 1க்கு. 1, 2 எதுக்கு போகுது? 8க்கு. 3 எதுக்கு போகுது? 27. 4 எதுக்கு போகுது? 64. அப்போ ரேஞ்ச்னா என்னது? 1, 8, 27, 64 தானே? அப்போ ஈஸியாகவே கண்டுபிடிச்சிடலாம்ல. அப்போ என்ன வரும்? ரேஞ்ச் இஸ் ஈக்குவல் டு 1, 8, 27, 64. ஓகேவா? இதுதான் ரேஞ்ச். ரொம்ப ரொம்ப ஈஸி. பார்த்த உடனே வந்துட்டு ஈஸியாக கண்டுபிடிக்கிறது இதுதான். ரேஞ்சு, டொமைன், கோடொமைன், இதில் எதுலேயுமே நம்ம மார்க் மிஸ் பண்ணவே கூடாது. ஏன்னா பார்த்த உடனே எடுத்து எழுதுறது இதெல்லாமே. ஓகேவா? இப்போது நெக்ஸ்ட்டு பாருங்கள். ஐடென்டிஃபை தி டைப் ஆஃப் ஃபங்க்ஷன். அதாவது இது என்ன ஃபங்க்ஷன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம ஃபஸ்ட்டு சப்டிஷன்லேயே ரேஞ்ச் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ ரேஞ்ச்னால் நம்ம ஆக்சுவலாக ஆர்டர் பேரா எழுதுவோமா? f is equal to என்ன வரும்? அதாவது 1, 1க்கான ஆன்சர் தானே 1, 1, 2க்கான ஆன்சர் 8, 2, 8, 3 மேப்பிங் அப் டு 27, ஸோ 3, 27, 4 மேப்பிங் டு 64, 4 மேப்பிங் டு 64. ஓகேவா? இப்போது இதுக்கு வந்து நம்ம ஆரோ டயக்ராமே வரைய தேவையில்லை, பார்த்தாலே தெரிஞ்சு இது வந்து ஒன் ஃபங்க்ஷன் அண்ட் இன்டூ ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? இப்போது எப்படி அது ஒன் ஃபங்க்ஷன் இன்டூ ஃபங்க்ஷன் சொல்கிறேன்னா, இப்போ பாருங்கள், ஆரோ டயக்ராம் போட்டு நானே சொல்கிறேன் உங்களுக்கு. இது வந்து ஏ, இது பி. ஓகேவா? ஏல உள்ள எலமெண்ட்ஸ் என்னது? 1, 2, 3, 4. இங்கே பியில் வந்துட்டு என்னென்ன வரும்? நேச்சுரல் நம்பர்ஸ்னால 1, 2, எக்ஸெட்ரா 8, எக்ஸெட்ரா 27, எக்ஸெட்ரா 64, எக்ஸெட்ரா போயிட்டே இருக்கும். ஓகேவா? இது வந்து என்லெஸ் போயிட்டே இருக்கும், இன்ஃபினிட் டைம்ஸ் போயிட்டுருக்கும். இப்போது 1 எதுக்கு மேப்பிங் கொடுக்குது? 1க்கு. 2 எதுக்கு மேப்பிங் கொடுக்குது? 8க்கு. 3 எதுக்கு மேப்பிங் கொடுக்குது? 27க்கு. 4 எதுக்கு மேப்பிங் கொடுக்குது? 64க்கு. அப்போது இதில் ஏல உள்ள எல்லா எலமெண்ட்ஸுமே மேப்பிங் கொடுத்துருச்சு. ஸோ கண்டிப்பாக இது ஃபங்க்ஷன். அதே மாதிரி அதாவது மேப்பிங் வாங்குற எலமெண்ட் எல்லாமே ஒரு நம்பர்கிட்ட தான் மேப்பிங் வாங்குது. ஸோ கண்டிப்பாக இது ஒன் ஃபங்க்ஷன். ஏன்னா ஒன் ஃபங்க்ஷனோட மெயின் கான்செப்டே ஒரு நம்பர்கிட்ட தான் மேப்பிங் வாங்கணும். அதாவது டிஃப்ரெண்ட் இமேஜஸ் இருக்கணும். இதுக்குள்ளே இமேஜ் இதுக்கு இருக்கக்கூடாது, இதுக்குள்ளே இமேஜ் இதுக்கு இருக்கக்கூடாது. அப்படிதான், அதுதானே வந்து ஒன் ஃபங்க்ஷன். அப்போ இது கண்டிப்பாக ஒன் ஃபங்க்ஷன், நாட் ஆன் டு ஃபங்க்ஷன். ஆன் டு ஃபங்க்ஷன் கண்டிப்பாக வராது. ஏன்னா இதில் வந்து எல்லா எலமெண்ட்ஸுமே ஃபில் ஆகிற அந்த சேம் டைம் டிஃப்ரெண்ட் இமேஜ் இருக்குது. ஆன்டு ஃபங்க்ஷனோட 2 கண்டிஷன் என்னது? சேம் இமேஜ் இருக்கணும். அதே மாதிரி எல்லா பியில் உள்ள கோடமைன் எல்லாமே ஃபுல்லாக இருக்கணும். அதாவது மேப்பிங் ஆகிருக்கணும். அதாவது ரேஞ்சும் கோடமைனும் சேமாக இருக்கணும். அதான் வந்துட்டு ஆன்டு ஃபங்க்ஷன். அதே மாதிரி இப்போ இன்டூ ஃபங்க்ஷன்னா என்னது? இன்டூ ஃபங்க்ஷன்னா எது ஆன்டு ஃபங்க்ஷன் இல்லையோ அதுதான் இன்டூ ஃபங்க்ஷன். ஓகேவா? ஒன் ஃபங்க்ஷன்னா
அதாவது யூனிக்காக கொடுத்துட்டு இருக்கணும். இன்ட்டு ஃபங்க்ஷன்னா எது ஆன்டு ஃபங்க்ஷன் இல்லையோ அதை இன்ட்டு ஃபங்க்ஷன் சொல்லலாம். ஓகேவா? அப்போ இது என்ன ஃபங்க்ஷன்? ஃபஸ்ட்டு ரீசன் எழுதிரும். இட் ஹேஸ் அ டிஃப்ரெண்ட் elements for different images. சரியா? அப்போ it is a one function. நமக்கு ஆல்ரெடி தெரியும். புக்கில் வந்துட்டு இன்ட்டு ஃபங்க்ஷனும் சொல்லியிருக்காங்க. ஓகே, இன்ட்டு ஃபங்க்ஷன்னா ஆன்டு ஃபங்க்ஷன் எதெல்லாம் இல்லையோ அதான் இன்ட்டு ஃபங்க்ஷன். ஓகேவா? இட் இஸ் அ one function and into function. ஓகேவா? புரிஞ்சுதா இந்த சம்மு? இப்போ 2 சப்டிஷனுமே நம்ம சால்வ் பண்ணிட்டோம். 6th சம் சால்வ் பண்ணியாச்சு. தேங்க்யூ வியூவர்ஸ். இன்னைக்கான கிளாஸில் எக்ஸசைஸ் 1.4ல் உள்ள ஃபஸ்ட்டு 6 ப்ராப்ளம்ஸ் பார்த்தோம். நெக்ஸ்ட் கிளாஸில் பேலன்ஸ் உள்ள சம்ஸ் எல்லாமே பார்க்கலாம். அதுக்கு நம்ம யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.